ஹலோ, வாங்க ஒரு அல்வா பார்ப்போம். மாவு எடுத்து வச்சுருக்கேன், மைதா மாவு, எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் தேங்காய் பால், இது ரெண்டாவது தேங்காய் பால், ஒரு வெல்லம் வச்சு தான் இன்றைக்கி பார்க்குறோம். இது உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாவை இதில் போட்டு இந்த ரெண்டாவது பாலில் போட்டு கரைக்கிறோம். கரைச்சி வச்சுக்கிறோம். கையை வச்சு தான் கரைக்க போகிறேன். ரெண்டாவது பாலில் கரைச்சி வச்சுருவோம். கரைச்சி வச்சுட்டு கை வச்சு கரைச்சா தான் நல்லா கரைக்கப்படும். கலக்கினா சரி வராது. வாரேன். ஒரு தேங்காய் எடுத்தேன். அதில் ரெண்டு பால் மட்டும்தான். முதல் ஒரு பாலும் ரெண்டாவது பால்னேன். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு பார்ப்போம். கை வச்சு கரைச்சாதான் கட்டி இல்லாமல் கரைக்க முடியும், இல்லைன்னா கரைக்க முடியாது. நல்லா கரைச்சாச்சு. இது இப்படி இருக்கட்டும். வாரேன். இப்போ ரெண்டாவதுல நம்ம என்ன செய்கிறோம், கிண்டி கட்டியாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுறோம். வாரேன். சட்டியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது இலகட்டும். கரைஞ்சி கரெக்ட்னா ஒரு அல்வா கிண்டி பார்க்குறோம். அதில் வெள்ளத்தை வச்சு இருக்கட்டும், இலகட்டும் பார்ப்போம். இந்த வாரேன். ஓரளவு கரைஞ்சி வருது. அந்த கரைட்டும். அந்த கரையை வந்து மாவு ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா வெள்ளத்தில் தூசி எதுவுமே கிடையாது. அதனால் நான் நேரடியாக போட்டிருக்கேன். தூசிலாம் இல்லை. நல்ல சுத்தமான இடம். ஒரு தூசி கிடையாது. அந்த கரையிட்டு பார்ப்போம். கரைஞ்சிருச்சு. ஒரு லெவல் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கோங்களா மாவு, அதை தூக்கி ஊற்றுறோம். அது உடஞ்சிருக்கும். கலக்கி விட்டு ஊற்றணும். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போடுவோம். இல்லைன்னா நெய் இல்லைன்னா போடுவோம். அது நல்லா திரண்டு வரும். தேங்காய் பால் தானே தேவைப்படாது. நெய்னா சட்டிலையும் பிடிக்காது. அப்படியே இருந்து கட்டியாக வரும். என்ன செய்கிறோம், அந்த கட்டியாக வருது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும்.
சட்னிலாம் பிடிக்காது, தேங்காய் பால் ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ரெண்டாவது பால் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்குவோம். அதை லேசாகவே வச்சுருக்கேன், கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வரேன், பால் கூட ஊற்றிடுச்சு. அடுத்து பால் எல்லாத்தையும் ஊற்றிடுச்சு. இதோட இருந்து என்னத்தான் திரும்ப சொல்லணும்னு சொல்கிறான்னா, அது சரி. ஆமாம், என்ன செய்ய. ஓ, என்னத்தான் வந்துட்டோம் இருக்குது. நம்ம எள்ளு எடுத்து வச்சுருந்தோம்ல, வீடியோ ரொம்ப நேரம் பெருசாக போயிடும். அதனால் இதெல்லாம் கிண்டி இறக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். இறக்கி வச்சுட்டு பார்ப்போம்.